கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1871 கர்த்தரை துதிக்கிறேன், மைமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கனி தருகிறவர்களாக இந்த உலகத்திலே அனுப்பி கொடுக்கிறார். ஆனால் ஆகாத காட்டு செடியை போல அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற கனிகள் வாழ்க்கையிலே இல்லை. எனவேதான் ஆண்டவர் வேதனைப்பட்டு சொன்னார், முற்றிலும் நல்ல கனிகளை தரும் உயர்குல திராட்சை செடியாக. திராட்சை பழத்திலேயே உயர்ந்த ரகம், வண்டிகளை கார்களை வாங்குகிற பொழுது சொல்வார்கள், இது லோ வேரியன்ட், இது மிடில் வேரியன்ட், இது ஹை வேரியன்ட். அதுபோல ஜனங்களை உயர் குல திராட்சை செடியை போல, திராட்சை செடி கொடுக்கிற கனியை போல ஆண்டவர் இந்த பூலோகத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ சுயத்தினாலே இழுப்புண்டு போகிறார்கள், சுயத்தினாலே அக்கிரமம் செய்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுக்க வேண்டும். இதுவரை நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இன்று முதல் கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். நல்ல கனிகளை நீர் எதிர்பார்க்கிறீர். அந்த கனிகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வெளிப்படட்டும். நல்ல வாழ்க்கை, தூய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையை வாழுங்கள். சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தமாய் வாழ். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கனம் பண்ணுவார். நல்ல கனிகளை நீ கொடுப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.